ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் பிளான். இன்றைக்கி நான் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேட்டா மாடலிங்கிற ஒரு மாடல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டேட்டா மாடலிங்கில் 3 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் கஸ்டம் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட். ரெண்டாவது யூனிட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். மூணாவது யூனிட் ஒர்க் வித் ஸ்கீமா பில்டர். இந்த 3 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 யூனிட்ஸில் என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் இதை வந்து நம்ம ஹேண்ட்ஸானாக நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட சேர்ந்து பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா மாடலிங்கிற மாடல் பேஜில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அந்த யூனிட்குள்ளே எடுத்துகிட்டு போகும். இந்த யூனிட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் த Salesforce பிளாட்ஃபார்ம். ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, கஸ்டம் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எத்தனை கஸ்டம் ஃபீல்ட்ஸ் இருக்குது அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ட்ரீம் ஹவுஸுங்கிற ஒரு கம்பெனி வந்து ரியாலிட்டி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கம்பெனி தான். அதாவது ட்ரீம் ஹவுஸ் இஸ் எ ரியாலிட்டி கம்பெனி தட் ப்ரொவைட்ஸ் வே ஆஃப் கஸ்டமர் டு ஷாப் ஆர் ஹோம்ஸ் அண்ட் கான்டாக்ட் லெவல் ரியல் எஸ்டேட் கம்பெனி ட்ரீம் ஹவுஸுங்கிறது. அது எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த கீழே எங்களுக்கு எக்ஸாம்பிள் பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி நேம் சொல்லியிருக்காங்க, அதோட ப்ரைஸு, எத்தனை பெட்ரூம் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, ஸ்கொயர் ஃபீட். இதே மாதிரி தான் இந்த ஒரு சில ஜிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஸில் இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதே மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் இருக்க டேட்டா தான் எடுத்து ஷோ பண்ணும் ஃபோட்டோஸோட. ஸோ இந்த மாதிரி கம்பெனி ரியல் எஸ்டேட் கம்பெனி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா கெட் நவ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, கஸ்டம் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எப்படி கஸ்டம் ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நாம் வந்து ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டெப்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி நான் இங்கே பண்ணக்கூடாது. கீழே லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டாஸ்க்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ஆஃபருங்கிற ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ணணும். ரெக்கார்ட் நேம் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம பண்ணணும். மேலே இருக்கிறது நம்ம பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டெப் தான். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்குள்ளே போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ரெஃபரன்ஸாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபீல்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஐடென்டி, சிஸ்டம், நேம், கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த ஃபீல்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பாக்ஸ், டேட் அண்ட் டைம் அண்ட் ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. அண்ட் கஸ்டம் ஃபீல்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி அதே மாதிரி கிரியேட் ரெக்கார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டெப்பை வந்து இப்போ நம்ம ஹேண்ட்ஸ் ஒன்னா நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம் trailhead playground. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே நியூலின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளேரூம் கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த பிளேரூம் எப்படி கிரியேட் பண்ணுற இந்த வீடியோவும் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நான் பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் போய்ட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா Salesforce வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம பிளேகிரவுண்டை லான்ச் பண்ணலாம். லான்ச் பண்ண கிளிக் பண்ணியுமே உங்களுக்கு பிளேகிரவுண்ட் வந்து லான்ச் ஆயிரும். இப்போ நம்ம பிளேகிரவுண்டில் செட்டப் ஒர்க் பண்ணுறோம்னா முக்கியமாக பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐக்கான் இருக்கும். அந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செட்டப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். நம்ம செட்டப் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அந்த லைட்னிங் எக்ஸ்பென்ஸோட செட்டப் பேஜுக்கு போவோம். இதில் தான் நம்ம செட்டப் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். கிரியேட் ஏ கஸ்டம் ஆப்ஜெக்ட் நேம் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஸ்டெப்ஸ் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு என்னமே சொல்லியிருக்காங்கன்னு. ஸ்க்ரால் த பாட்டம் ஆஃப் த பேஜ். இந்த மாதிரி பிளேகிரவுண்டில் லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் கியர் ஐக்கான் ஆப்ஜெக்ட் பண்ணி கிளிக் பண்ணி கிரியேட் கஸ்டம் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணணும். லேபிள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஸ்டெப்ஸை படிக்கணும்னா நீங்கள் பொறுமையாக படித்து நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் அது ஒரு பக்கம் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட்டே ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆஃபருங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேமை வந்து நம்ம காப்பி பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பிளேகிரவுண்ட் வந்துட்டு ஆப்ஜெக்ட் மேனேஜர் கிளிக் பண்ண சொன்னாங்க இல்லையா, ஆப்ஜெக்ட் மேனேஜர் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி டவுன் ஏரோ கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். இந்த மாதிரி சைடில் இருக்க அந்த ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ ஆப்ஜெக்ட் இருக்கும். நம்ம நியூ ஆப்ஜெக்ட் கொடுத்துடலாம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற பேஜுக்கு வந்துடும். பேஜுக்கு வந்த பின்னாடி ஆப்ஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆஃபர்னு காப்பி பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இதை அதேமாதிரி ப்ளூரல் நேம் கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருங்க. ப்ளூரல்னா ஆஃபர்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ரெக்கார்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் நேம் இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிரும். நீங்கள் எதுக்கு செக் பண்ணிக்கோங்க. இது அசைன் ஆகலை அப்படின்னா நீங்கள் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஆட்டோ நம்பர் அண்ட் டிஸ்பிளே ஃபார்மட் பார்த்தீங்கன்னா OF00 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். பட் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். நம்ம ஆட்டோ நம்பர் கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆட்டோ நம்பர் சொல்லியிருந்தாங்க. டிஸ்பிளே ஃபார்மட்டாக நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டார்டிங் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம 1 கொடுக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்பர் நம்ம 1 கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கிரியேட் ஏ கஸ்டம் கரன்சி ஃபீல்ட் ஆஃபர் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆஃபர் அமௌண்ட் வித் டேட்டா டைப் கரன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணணும். அதில் ஸோ நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணல, அதுக்கு வந்து கஸ்டம் ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இதோட முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ கஸ்டம் கரன்சி ஃபீல்ட் அப்படின்ட்டாவே உங்களுக்கு ஆப்ஜெக்ட்டில் வராது. நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எப்படி ஒரு ஃபீல்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த வீடியோ நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்க நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் அலோ ரிப்போர்ட்ஸ் ஆல் ஆக்டிவிட்டிஸ் இது 4 செக் பாக்ஸ் டிக் பண்ணி விட்டுறேன். நீங்களும் டிக் பண்ணலாம். அலோ சர்ச் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நான் சேவ் கொடுத்துட்றேன். இப்போது நான் சேவ் பண்ணிட்டேன்.
அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபீல்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருந்தாங்க, கீழே வந்து ஃபீல்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் இந்த ஃபீல்டை கிரியேட் பண்ண போகிறேன். என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிரியேட் கஸ்டம் கரன்சி ஃபீல்டு சொல்லியிருக்காங்க. கரன்சி ஃபீல்ட்னாவே டேட்டா டைப் கரன்சி தான் வரும். அதோட நேம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் அமௌண்ட்னு இருக்கணும். அதை வந்து இந்த நேமை நம்ம வந்து காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம போயிட்டு இதில் தான் நம்ம வந்து ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணோம். இதில் தான் ஆல்ரெடி இருக்கிற ஃபீல்ட்ஸ் கிரியேட்டட் பை லாஸ்ட் மாடிஃபைட் ஆஃபர் நேம் ஓனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம புதுசாக ஃபீல்ட் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் நியூ கிளிக் பண்ணிங்கன்னா என்ன சொல்லுங்கள் டேட்டா டைப் கரன்சின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கரன்சி வந்து செலக்ட் பண்ணிப்போம். கரன்சி கொடுத்துட்டு மேலே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இது ஃபீல்ட் லேபிள் இருக்கும். அந்த ஃபீல்ட் லேபிள் தான் நம்ம இந்த ஆஃபர் அமௌண்ட்டில் காப்பி பண்ணணும். ஆஃபர் அமௌண்ட்டுங்கிறது பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இது லென்த் நீங்கள் எதுவும் பார்க்க தேவையில்லை. நீங்கள் ரெக்வயர்ட் கொடுக்கறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ ரெக்வயர்ட் கொடுத்தீங்கன்னா இது நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இது சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இது எது சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்குது. சேவ் அண்ட் நியூ, சேவ் அண்ட் இருக்குது. நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா இதை விட சேவ் பண்ணிட்டு முடிச்சிடும். நீங்கள் மறுபடியும் திருப்பி நியூ பட்டன் கிளிக் பண்ணணும். இப்போ நீங்கள் சேவ் அண்ட் நியூ கொடுத்தீங்கன்னா இந்த ஃபீல்டு வந்து ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி அந்த டேட்டா டைப் பேஜுக்கே வந்துடும். ஸோ இது வந்து சேவ் அண்ட் நியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரியேட் கஸ்டம் டேட் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. டேட் ஃபீல்டுக்கு டார்கெட் க்ளோசிங் டேட் அப்படிங்கிறத நேம் வச்சுருக்காங்க. இது நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா டேட்னு இருக்கணும். டேட்டுங்கிறது நம்ம செலக்ட் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா டேட் இருக்குது. கீழே வந்தீங்கன்னா டேட் கொடுத்துருக்காங்க. டேட் அண்ட் டைம் இருக்குது. நீங்கள் டேட் அண்ட் டைம் செலக்ட் பண்ணிங்கன்னா அது தப்பு. நீங்கள் டேட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த லேபிளை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி இதுக்கும் ரெக்கார்ட் கொடுத்துருங்க. ஏன்னா டார்கெட் க்ளோசிங் டேட் கொடுத்தாகணும். ஸோ ஓகே நெக்ஸ்ட் கொடுத்து மறுபடியும் திருப்பி நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது எந்த ஒரு ஃபீல்டு க்ரியேட் பண்ண போகிறதில்ல. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபீல்ட்ஸ்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் கொடுத்துருக்க நம்ம டாஸ்க் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. கடைசியாக நம்ம செக் பண்ணணும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எதாவது எரர் இருந்ததுன்னா கீழே வந்துடும் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே சூப்பர். நம்ம வந்து கரெக்டாக பண்ணியாச்சு. ஸோ 500 பாயிண்ட்ஸ் சென்ட் பண்ணிட்டோம். டேட்டா மாடலிங்கில் அடுத்த யூனிட்டுக்கு நம்ம போகலாம். அதுக்கு டேக்கில் தான் நெக்ஸ்ட் யூனிட் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆப்ஜெக்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து க்ரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற ஆதார் கார்ட்ஸ், இந்த டேட்டாபேஸ்லாம் ரிலேஷன்ஷிப் வச்சுருப்பாங்க அந்த டேபிளில். எதுக்குன்னா ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வேறு டேபிள் வச்சுருப்பாங்க. அந்த நம்பரை கிளிக் பண்ணால் அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வருங்க இல்லையா, அதுதான் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு நம்பரை வச்சு நம்ம ரெஃபரன்ஸ் இன்னொரு டேபிளுக்கு எடுத்து போகிறது ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறதுனா ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் எதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை படித்து நீங்கள் பாருங்கள். லுக்கப் ரிலேஷன்ஷிப்னா என்ன, மாஸ்டர் டீட்டெயில்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே மோர் ஆன் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது ஒரு ஆஃபர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ஆஃபர் கோட் மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே ஒரே ப்ராப்பர்ட்டிக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் லுக்கப் ரிலேஷன்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டம் ரிலேஷன்ஷிப் ஃபீல்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரியேட் மாஸ்டர் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், பிஃபோர் யூ ஸ்டார்ட் இந்த டாஸ்கில் கிரியேட் த ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்ட் ஆஸ் டிஸ்கிரைப் இன் திஸ் ப்ரீவியஸ் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம ப்ரீவியஸ் யூனிட்டில் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிங்கிற ஆப்ஜெக்ட்டை நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு சில இடத்துல ஆக்சுவலாக நான் பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ண சொல்லலை. இந்த டைம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே நீங்கள் கொடுத்துருக்க ஸ்டெப்ஸை வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் வச்சுருவாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்ஸ் வச்சுட்டாங்கன்னா நம்ம பண்ண முடியாது. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே ஸ்டெப்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டிங்கிற ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு நான் போன வீடியோவில் எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத சொல்லியிருந்தேன். நம்ம ஆப்ஜெக்ட் மேனேஜர் போயிட்டு நியூ ஆப்ஜெக்ட் நம்ம ப்ராப்பர்ட்டிங்கிறத காப்பி பண்ணிப்போம். நம்ம ப்ராப்பர்ட்டி இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் நேம் வந்து ஆட்டோஃபில், நோட்டீஸ் ஆப்ஜெக்ட் நேம் அண்ட் ரெக்கார்ட் நேம் ஆர் ஆட்டோஃபில்னு கொடுத்துருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக் ஃபில் ஆயிரும். ப்ரோஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொடுத்துடலாம். கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ்லாம் பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். அதுக்கப்புறம் லான்ச் நியூ கஸ்டம் டேப் இது வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சேவ் கொடுக்க சொல்லியிருக்காங்க கடைசியாக. இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்காதுன்னா அதெல்லாம் கொடுத்துக்கலாம். அலோ ரிப்போர்ட்ஸ், அலோ ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துடலாம். ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபியூச்சர் டெவலப் பண்ணும்போது. இதுதான் சொல்லியிருந்தாங்க. லீவ் த ரெஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் டிஃபால்ட் கிளிக் த சேவ் ஆன் த டாப் ஆஃப் கஸ்டம் டாப் பேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணால் என்ன சேஞ்ச், போன டைம் நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோடனே உங்களை ஒரு புது பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும். அது என்ன பேஜ்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு லேபிள் அதை சூஸ் பண்ணணும். ஓகே நம்ம வந்து லேபிள் சூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி வேணும் அப்படின்ட்டு நான் இதோ ஒன்று சூஸ் பண்ணுறேன். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நான் வந்து டெஸ்க் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு அண்ட் சேவ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம அடுத்த யூனிட் ஜம்ப் ஆகிடலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்க ரெக்வஸ்டிஸ் வந்து நம்ம
ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து சேலஞ்ச் ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் ஆப்ஜெக்ட் ஆட் ஏ மோஸ்ட் டீட்டெயில் ரிலேஷன்ஸ் டு த ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃபர் ஆப்ஜெக்டில் இருக்க ஆட் மோஸ்ட் டீட்டெயில் ரிலேஷன்ஸ் டு த ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்ட். இந்த ப்ராப்பர்ட்டிங்கிற அதாவது ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்ட்டை மோஸ்ட் டீட்டெயில் ரிலேஷன்ஷிப்பாக வைக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆஃபருங்கிற ஆப்ஜெக்டில் போயிட்டு ஃபீல்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு நியூ கொடுத்துட்றேன். இப்போ வந்து மோஸ்ட் டீட்டெயில் நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். இதில் என்ன சொன்னாங்கன்னா எதுக்கு ரிலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்ட்டை ரிலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி சர்ச் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இருக்குது, ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துடலாம். ப்ராப்பர்ட்டிங்கிறது இப்போ க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் தான். நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதோட நேம் என்ன கொடுக்குங்கிறது சொல்லியிருக்காங்க, ப்ராப்பர்ட்டி. அதே ஃபில் பண்ணிடுச்சு. ஓகே, இதை நம்ம சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஆப்ஜெக்ட் ஆட் லுக்அப் ரிலேஷன்ஷிப் டு காண்டாக்ட் ஆப்ஜெக்ட் நேம் ஆஸ் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து லுக்அப் க்ரியேட் பண்ணோம். சேமாக அதே ஸ்டெப் தான், நியூ லுக்அப் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட்டு கொடுப்போம். இதை எதுக்கு சொல்லியிருக்காங்க, காண்டாக்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு. இப்போ நம்ம காண்டாக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணுவோம். காண்டாக்ட் இருக்குது, காண்டாக்ட் நம்ம செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதே காண்டாக்ட் நேம் வந்துடுச்சு. எதுக்கு நம்ம வெரிஃபிகேஷனுக்கு ஒரு பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, காண்டாக்ட் வந்துடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் சேவ். ஓகே, இதை வந்து நம்ம சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம செக் பண்ணலாம் நம்ம கரெக்டாக பண்ணிக்குமா அப்படின்ட்டு. செக் சேலஞ்ச் டு என் 500 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக பண்ணதுனால நமக்கு 500 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு, எந்த எரர் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் வந்து போகலாம். அடுத்தது ஒர்க் வித் ஸ்கீமா பில்டர். ஸ்கீமா பில்டர்னால் என்ன, எப்படி ஸ்கீமா க்ரியேட் பண்ணுறது, கஸ்டம் ஆப்ஜெக்ட் எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, ஃபீல்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட டேட்டா வந்து ஒரு மாடலாக பார்க்கலாம். கண்ணில் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி டேட்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கண்ணில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு லிஸ்ட்டாக தான் தெரிஞ்சிட்ருக்கும். ஸோ இது வந்து எப்படி நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்கறது ஸ்கீமா பில்டரில் பார்க்கலாம். ஸ்கீமா பில்டருங்கிறது ஈஸியான ஒரு வே. நம்ம இப்போ போய்ட்டு ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸ்கீமா பில்டர் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஈஸியாக பண்ணலாம். எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கீழே ப்ளேக்ரவுண்டில் நம்ம போயிட்டு பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஸ் ஸ்கீமா பில்டர் டு கிரியேட் ஏ கஸ்டம் ஃபீல்ட் ஃபார் த ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்ட். ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு கஸ்டம் ஃபீல்டு க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீல்ட் டைப் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா, ஃபீல்ட் லேபிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் அட்ரஸ், ஆல்வேஸ் ரெக்வயர் த வேல்யூன்னு சொல்லி செலக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே செட்டப் பேஜ் வந்துடுங்க. செட்டப் பேஜ் இல்லைன்னா மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்கும். சர்ச் பாரில் ஸ்கீமான்னு டைப் பண்ணுங்கள். ஸ்கீமா பில்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க, அப்படின்னு சொல்லி டைப் பண்ணால் பில்டர்னு வரும். நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம், ஸ்கீமா பில்டர் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். பேஜில் நம்ம கிளியர் ஆல் வந்து ஃபஸ்ட் நீங்கள் கிளியர் ஆல் கொடுத்துருங்க. ஏன்னா எல்லாமே ஷோ ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு, எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகிட்டு இருக்கும், கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ கிளியர் ஆல் கொடுத்துருங்க. நமக்கு தேவைங்கிறது ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் தேவை, ப்ராப்பர்ட்டி தான் தேவை. நீங்கள் குயிக் ஃபைனில் கூட நீங்கள் தேடி இருக்க முடியல அப்படின்னா ப்ராப்பர்ட்டின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டி தான் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிங்கிற ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த இடத்த ஷோ ஆகுது பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் ஏரியா ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்ட் ஏரியா எப்படி ஆட் பண்ணுறது, நம்ம நியூ கூட எங்கேயும் ஆப்ஷன் கிடையாது, க்ரியேட் பண்ண முடியாது. இதுக்கு நான் முன்னே சொல்லியிருந்தேன் ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸு, இதுக்கப்புறம் எலமெண்ட்ஸ் இருக்கும். எலமெண்ட்ஸ் தான் எல்லாமே இருக்கும். டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டெக்ஸ்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டெக்ஸ்ட் ஏரியா எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குது, டெக்ஸ்ட் என்கிரிப்டட் இருக்குது. நம்ம டெக்ஸ்ட் ஏரியா நம்ம செலக்ட் பண்ணி இங்கே இப்படி ட்ராக் பண்ணி நம்ம விட்டோன்னே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் லேபிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு ஃபில் லேபிள் அப்படின்னு கொடுத்தோம்னா கீழே ஆன் பண்ணி ஃபில் ஆயிரும். இது வந்து ஆல்வேஸ் ரெக்கர் வந்து டிக் பண்ண சொல்லியிருந்தாங்க. கீழே ஆல்வேஸ் ரெக்கர் வேல்யூ இஸ் ஃபீல்ட் ஆர்டர் டு சேவ் ரெக்கார்ட் செலக்டட், இது செலக்டடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு, ஸ்ட்ரீட் அட்ரஸ் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, செக் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன். செக் சேலஞ்ச் கொடுத்து இது நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம்னா இந்த மாடியூல் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓஹோ, நம்ம இந்த பேட்ச் வந்து டேட்டா மாடல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் டேட்டா மாடலிங் பேட்ச் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம அடுத்த மாடல் வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். இல்லைனா என்னோடய பர்சனல் சோஷியல் மீடியா இல்லைனா சேனலோட சோஷியல் மீடியா நீங்கள் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் இந்த மாதிரி Salesforce ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.